ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான கிறிஸ்பியான கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கம்பு தோசை செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு 1 கப்பு கம்பு எடுத்திருக்குங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப்பு கம்பு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அந்த கம்பில் 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட்லாம் போகிற அளவுக்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாஷ் பண்ண கம்பு மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. கம்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கம்பு எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இதுவும் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த உளுந்தும் அரிசியும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போது 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த கம்பு நல்லா ஊறி வந்துருச்சுங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு பவுலில் ஊற வச்சுருந்த உளுந்து அரிசி வெந்தயம் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கம்பை தனியாகவும் இந்த உளுந்து அரிசி தனியாகவும் அரைச்சிக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கம்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த கம்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச கம்பு மாவை இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச உளுந்து அரிசி வெந்தயத்தையும் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதையும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே முட்டை தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணியாக அரைச்சிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து கெட்டியாக கூட அரைச்சிக்கலாம். அதையும் நம்ம கம்பு மாவு சேர்த்து அதே பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி இந்த மாவை 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கெட்டியாக அரைச்சிருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தோசை ஊற்றுனதுக்கப்புறம் இதை சுற்றிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. நடுவுலையும் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றி சுட்டுக்கலாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தோசை வேகும்போதே பார்த்திங்கன்னா அந்த கம்போட வாசனை செம சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இப்போ தோசைக்கல்லிருந்து நம்ம தோசையை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாம நம்ம வாரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பு தோசை ராகி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் ஹெல்த்திங்க. இது செய்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தாங்க. ஊறுற டைமு மட்டும்தான். அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி செஞ்சோம்னா அவ்வளோதான், செய்கிற வேலையுமே ரொம்பவுமே கம்மி தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த கம்பு தோசையை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.